ஏறெடுக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 ஜெபித்த தேங்க்யூ. டீச்சர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி. தொடர்ந்து இந்த அருமையான நேரத்துல கூட நம் பாடல் மூலியமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறோம். குறிப்பாக நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான பூஜா சகோதரி உஷா அவங்க பாத்தீங்கன்னா நமக்கு பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை இந்த அருமையான வேலையில மகிமைப்படுத்துவார்கள். ஹலோ பிரதர், பேசுறது கேக்குதா? கேக்குது சிஸ்டர், கேக்குது. அப்புறம் நாம மகிமைப்படுவதாக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் சோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் சோத்திரம். அளவற்ற அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம், அளவற்ற அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேங்க்யூ சிஸ்டர். அருமையான மாலை பொழுதுல ஒரு அருமையான பாடலை கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். குறிப்பாக அந்த பாடலுடைய வரிகள் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். நிலைமையில நமக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதற்காக ஆண்டவர் நமக்கு 1000 நாவுகள் கொடுத்தாலும் அந்த நன்றி போதாது. அவ்வளவாய் நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தான அருமையான ஒரு பாடலை பாடின 2 சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த அருமையான நேரத்துல கூட நம்ம கர்த்தருடைய சமூகத்துல சற்று நேரம் அமர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். அதனால அந்த ஒரு ஜெப சிந்தையோடு அமர்ந்து அருமையான வேலையில கர்த்தர் என்ன நமக்கு விசுவாச வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்வதற்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார்களோ அதை நாங்கள் கவனிப்போம். அதை தொடர்ந்து நாம் அதை வாழ்க்கையில் அபியாசிப்படுத்த நாம்
முயற்சி செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குறிப்பாக நம்ம மத்தியில இந்த நாளில் இணைந்திருக்கிறதான சகோதரி சாந்தி அவங்க கூட இந்த நாளில் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணி கூட இந்த வார்த்தைக்கு நேராக கடன் சொல்லுவோம். அதற்கு முன்பதாக அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான ஜோஷுவா ஜெபம் பண்ணுங்க. ஜோஷுவா ப்ரேயர் பண்ணுவோம் இந்த மெசேஜ்க்காக. சரி, ஓகே. ஜோஷுவா அவைலபிள் இல்லைன்னா சூர்யான்னு யாரும் ஜாயின் பண்ணிக்கீங்க. சூர்யா அவங்க யாரு? சிஸ்டர், என்னோட சிஸ்டர் தான். ஓகே, சரி. நீங்க ரமேஷ் பிரதர் நீங்க கூட பண்ணிருங்க. ஓகே, ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான வேலையிலும் உண்மை நினைக்கும்படி உங்களுடைய வேத வசனங்களை ஆராயும்படி பத்திரங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் மகளோடு இடைபடுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஏற்ற வசனங்களினாலே எங்களை நிரப்பி ஆண்டவரே கர்த்தாவே, அந்த வசனங்களை நாங்கள் அசை போடுவதற்கு தகுந்த நிலைமையிலே கர்த்தரையோடு இடைபட போவதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உதவி செய்யும். மகளை மறைத்து நீ வெளிப்படும். ஆவியானவர் தாமே ஆண்டவர் வேண்டிய வசனங்களை அவர் வாயிலை போட்டு எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை சரிப்படுத்தி எங்களை ஸ்திரப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். மீதியான வேலை உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச். திறமையான நிலையில ஒரு சாந்தி அவங்க நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவாங்க. அவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒட்டந்திரம் சகோதர சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். சிஸ்டர் சாந்தி. பிரைஸ் லார்ட் அன்பு எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அதே இந்த நல்ல நாளை கொடுத்தீர், அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நல்ல நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து அமரத்தக்கதான கிருபையை தந்த தயவுக்காக நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி ராஜாவே. இன்னும் வர இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி தகப்பனே. இந்த கூடுதலை கலந்து கொள்வதற்கான எல்லா தடைகளையும் மாற்றிப்படுகிற தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே உம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தாவே எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜாவே. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் தகப்பனே. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களை ஏறெடுக்க நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். வேதாகமத்துல நம்ம நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கிறோம். அற்பமாக எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் எவ்வாறு எல்லாம் உயர்த்தி இருக்கிறாருன்னு நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சபையில ஐயா செய்தி கொடுத்து நம்ம கேட்ட வாக்கியங்கள் தான். இருந்தாலும் மீண்டுமாக நான் இந்த தலைப்பை தான் எடுத்திருக்கிறேன். அற்பமாக எண்ணப்பட்டவங்கள எனக்கு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தா ஆதியாகமம் 29வது அதிகாரம். ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல 31வது வசனம். எடுத்தவங்க யாராவது வாசிக்க முடியுமா? லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தாள். ராகேலோ மலடியாய் இருந்தாள். ஆமென். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார். லேயாள் யார்கிட்ட அற்பமாய் யார் கண்களிலே அற்பமாய் காணப்பட்டாள்னு பார்த்தோம்னா, விசேஷமா பெண்களாகிய நாங்க சகோதரிகள் நிறைய பேர் இந்த கூடுகையில இருக்கிறோம். நமக்கு தெரியும் யாருக்கிட்ட நம்ம ரொம்ப அற்பமா எண்ணப்படக்கூடாதுன்னு நினைப்போம்னு சொன்னா ஹஸ்பண்ட் நம்மளை ரொம்ப ஹஸ்பண்ட் கண்கள்ல பிரியம் கிடைக்கலன்னா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு பெண்களாகி நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த அம்மாவுக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் படிச்சதுதான். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியமா இருந்தாருன்னு சொல்லி படிக்கிறோம். 18வது வசனத்துல ராகேல் பேரில் பிரியமா இருந்ததுனால அவங்களுக்காக 7 வருஷம் அவங்க மாமனார்கிட்ட வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்த பின்னாடி அவங்க மாமனார் எனக்கு ராகேலை திருமணம் செய்து வைக்க கேட்கும்போது லேயால திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஆனாலும் மீண்டுமாக யாக்கோபு என்ன பண்றாரு, மீண்டும் ராகேலுக்காக மீண்டுமாக 7 வருஷம். அப்போ 7 14 வருஷமுமே ராகேல் யாக்கோபு யாருக்காக வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா ராகேலுக்காக மாத்திரம்தான். அவருடைய முழு மனதும் அவருடைய பிரியம் எல்லாமே ராகேல் பேரில் பற்றுதலா, அவர் மனம் முழுவதும் ராகேல் பேரில தான் பற்றுதலா இருந்ததுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல லேயாளுடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவு அந்த அம்மா
சொல்லிக்கிட்டு அவங்களுடைய க கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட அந்த இடத்துல யாருமே இருக்கல. ஆனா அதை யார் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார். அந்த இடத்துல நாம அற்பமா எண்ணப்படுறோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, நம்மளுடைய அந்தரங்க மனசுல ஆள் மனசுல நம்ம அற்பமா எண்ணப்பட்டதை குறித்து வெளியில யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு கூட நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அதை யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் பார்த்து அதற்கு சரியான சொல்யூஷன் ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாரு. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார். இப்போ அந்த அம்மா முதல்ல கர்ப்பம் தரிக்கும் போதே ஆண்டவருக்கு முதலாவது தன்னுடைய நன்றியை சொல்றாங்க. கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அப்பவும் என் கணவன் என்னை நேசிப்பார், ஆண்டவர் என்னுடைய சிறுமையை பார்த்து அருளினார் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது குழந்தைக்கு ஆண்டவருடைய நாமத்தின் பேரில் ஆண்டவருடைய நாமத்தை துதிச்சு ரூபன் சொல்லி பேர் வைக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். அப்போ மீண்டுமாக பாருங்களேன், மறுபடியும் கர்ப்பம் தரிக்கும் போது அந்த அம்மா என்ன செய்யறாங்க, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். என்னத்தை கேட்டருளி அந்த அம்மா அப்போ முழுவதுமாக தன்னுடைய விண்ணப்பங்களையும் தன்னுடைய ஜெபங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக அந்த அம்மா பண்ணியிருப்பாங்க. அதை ஆண்டவர் கேட்டருளி அவங்களுக்கு மீண்டுமாக ஒரு குமாரனை கொடுக்குறாங்க. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். இப்போ ஒவ்வொரு தடவை கர்ப்பவதியாகி குமாரனை பெறும்போதும் அந்த அம்மா ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறாங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்றுன்னு சொல்லி இந்த ஆதியாகமம் 29வது கடைசி வசனங்கள்ல நம்ம படிக்கிறோம். அப்போ நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நிழலோட்டமா நம்ம யாரை பார்க்குறோம்னா யோசேப்பை பார்க்குறோம். யோசேப்பு யாருக்கு பிறந்தாரு, ராகேலுடைய குமாரனாக பிறக்கிறாரு. ஆனாலும் கூட அந்த வம்சாவழியில ஆண்டவர் வரல. யாரால அற்பமா எண்ணப்பட்ட அந்த லேயாளுக்கு பிறந்த அந்த யூதாவினுடைய வம்சாவழியா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வர்றாரு. இப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த அம்மாக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு நம்மளுடைய ஆண்டவர் சிறுமையை பார்க்கிற தேவன், நம்மளுடைய அற்பமான நம்மளுடைய தாழ்மையை பார்க்கக்கூடிய தேவன், நம்மளுடைய ஏன்னா எளியவர்களின் தேவன் நம்முடைய ஆண்டவர் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு, பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு, மேட்டிமை சிந்தனை உள்ளவங்களுக்கு அதே தான் நம்ம எதுல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, லூக்கா 18:9 ஆயக்காரன் பரிசேயன் ஆயக்காரனை ஒரு ஏளனமா பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஆண்டவர் அந்த ஊமையை சொன்னது அதனாலதான். அற்பமா எண்ணப்பட்ட ஆயக்காரனை ஆண்டவர் உயர்வா சொல்லி அந்த இடத்துல மேன்மைப்படுத்துறாரு. அதுபோலதான் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 5வது வசனத்துல சாராள் தன்னுடைய அடிமை பெண்ணை ஒரு கணவனுடைய மனைவியாக உயர்த்தி கொடுக்காங்க. அதோடைய ஸ்தானத்தை, அடிமைங்கிற ஸ்தானத்தை உயர்த்தி ஒரு கணவனுக்கு மனைவியாக கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணால இவங்க சாராள் அற்பமா எண்ணப்படுறாங்க. அவங்களையும் ஆண்டவர் அவங்களுடைய சிறுமையை பார்த்து, அவங்களுடைய அந்த நிந்தனை அந்த விசனத்தை பார்த்து கண்ணோக்கி அவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு உயர்வான ஸ்தானத்தை கொடுத்து ஈசாக்கு ஒரு குமாரனாக பெரும்படியாக செய்கிறாங்க. அந்த வம்சாவழி ஆரம்பிக்கிறதே அதன் மூலமாக, ஆபிரகாமுடைய வம்சாவழி ஆரம்பிக்கிறதே அதன் மூலமாக தான் ஆரம்பிக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஐயா நிறைய டைம் கொடுத்துருக்குறாங்க வசனம். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 8வது வசனம். அதுல மேவி போசேத்தை பத்தி நம்ம பார்க்குறோம். மேவி போசேத் நமக்கு நிறைய டைம் அது நம்ம சபையில கேள்விப்பட்ட ஒரு பேர் தான். யோனத்தானுடைய பையன். அவர் 2 கால்களும் முடமான ஒரு குமாரன். அவரை தாவீது ராஜா என்ன பண்றாரு, ராஜா கூடவே உட்கார்ந்து சாப்பிடும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறாரு. முடமான சப்பானிகளுக்கு ஊருக்குள்ளேயே இடம் கிடையாது, அவர்கள் எல்லாம் பாளையத்துக்கு புறம்பே இருப்பார்கள்னு சொல்லிட்டு லேவியராகமத்துல நம்ம படிக்கிறோம். ஆனா அப்பேற்பட்ட அவன் வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். செத்த நாய் அவன் தன்னைத்தானே எவ்வளவு தாழ்த்துறான் பாருங்களேன். மேவி போசேத் செத்த நாயின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு அருவருப்பான ஒரு விஷயம்தான் அந்த செத்த நாய்ங்கிறது. வீதியில போற தெருநாயை கூட நம்ம மதிக்க மாட்டோம். ஒரு நாய் வீட்டுல வளர்த்துற ஒரு நாயை செத்து போச்சுன்னா கூட அதை ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு விஷயம்தான். அந்த அளவுக்கு தன்னைத்தானே ஒரு தாழ்மைப்படுத்துற ஒரு குணம் அந்த மேவி போசேத்துக்கு.
அந்த மேவிபோசேத்து வந்து ஆண்டவர் தாவீது ராஜா தன்னோடு கூட நித்தமும் ஆசனம் பண்ணும்படி தன்னோட கூட அரண்மனையில சேர்த்து கொண்டாருன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கத்தக்கதான ஒரு கிருபையை அந்த மேவிபோசேத் பெற்றார். மேலும் தாவீது ராஜாவுடைய வரலாறு நமக்கு நல்லா தெரியும். அதுபோல 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 23வது வசனம் படிங்கள. 1 சாமுவேல் 18:23. சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்றான். பாருங்க, தாவீது ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. அந்த தேசத்துக்கே ராஜாவாக அவரை உயர்த்தும் போது தாவீது ராஜா அவருடைய நம்ம தாவீதுன்னே சொல்ல மாட்டோம். நம்ம வாயிலிருந்து வரும்போதே தாவீது ராஜான்னு தான் சொல்றோம். அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞனை எந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு நாட்டுக்கே ராஜாவா இருக்கிற ஒரு மருமகனாக்கியும் கூட, அந்த மருமகனாகிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஒரு பெரிய ஒரு ராட்சதனான பெலிஸ்தனை கொன்னுட்டாரு. கொன்னுட்டும் கூட அந்த ராஜாவை முன்னாடி வந்து நிற்கும் போது, நான் ஒரு எளியவனும் ஒரு அற்பமான ஒரு மனுஷனுமா இருக்கிறேன், நான் அவருக்கு மருமகனாகிறது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தும் போதும் கூட சவுலின் மூலமா அதிகமாக வந்து கொலை பாதகத்துக்கு தள்ளப்பட்ட நிலையிலையும் கூட அவர் வந்து தன்னைத்தானே ஒரு நாளும் கூட மேட்டுமே பாராட்டினதே கிடையாது தாவீது ராஜா. அதனாலதான் அவருடைய வம்சாவளியில் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம் சொல்ற அளவுக்கு தாவீது ராஜாவை உயர்த்தி இருக்கிறாரு ஆண்டவர். இப்போ தாவீது ராஜாவுடைய வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ தாவீது ராஜா தன்னைத்தானே எவனொருவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே வந்து அற்பமா எண்ணினாங்க. அந்த வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11வது வசனம் படிங்களேன். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். வீடு கட்டுகிறவர்களாகி உங்களால் ஆகாதென்று உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவர். வீடு கட்டுகிறவர்களாகி உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். யாரை பத்தி சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து அவரையே வந்து அற்பமாய் எண்ணின சமுதாயம் தான் நம்மளுடைய இனத்தவர்கள். நம்ம வந்து இப்பவும் நம்ம செய்யற பாவங்களினால, நம்ம செய்யற துரோகங்களினால அவரை வந்து நம்ம அற்பமாக தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் வந்து இவ்வளவு பெரிய நம்மளுக்கு யூதராஜ சிங்கமாக வரப்போகிறாரு. அவரே வந்து அற்பமா எண்ணி அவரை சிலுவையில அறைஞ்சாங்க. அப்பேற்பட்டவங்களையும் மன்னித்து நம்மளுடைய தேவன் நம்மளுடைய அற்பமான ஏளனமான குணத்தையும் நம்மளுடைய சூழ்நிலையும் எல்லாவற்றையும் மாற்றி நம்மையும் ஒரு உயர்ந்த ஒரு மேன்மையான இடத்துல நம்மளை வைப்பாருன்னு சொல்லி மிகுந்த நம்பிக்கையோட நம்ம காத்திருப்போம். ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்போம். இன்றைய நாளிலும் கூட இந்த செய்தியை கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இந்த நேரத்துல கூட எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடிட்டு முடிக்கிறேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் ஆம் கர்த்தாவே, நன்றி ராஜாவே. ஒன்றுமில்லாத எங்களையும் கூட கர்த்தாவே, தூக்கி எறியப்பட்ட என்னையும் கூட கர்த்தாவே, ஒன்றுமில்லாத என்னை யாருமே அறியாத என்னையும் கூட சேர்த்து கொண்ட நல்ல நேசராகி கர்த்தரவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜாவே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கரம் பற்றி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தினால் எங்களை இன்றும் என்றும் என்றென்றைக்கும் வழி நடத்த போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம்.
தேங்க்யூ சிஸ்டர். திறமையான வேலையில கூட நம்ம சற்று நேரம் கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து ஒரு சில நபர்களை குறித்து, திறமையான வேலையில குறிப்பாக லேயாளை குறித்து, இரண்டாவதாக யோனத்தானுடைய குமாரனாகிய மேவி போஷத்தை குறித்து, தாவீதை குறித்து, இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்த்தோம். அற்பமாக வேதாகமத்துல எண்ணப்பட்ட அநேகரை கர்த்தர் அற்பமான நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்தார். ஆண்டவர் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை வந்து பார்த்தீங்கன்னா சிறியவனை குப்பையிலிருந்தும் இவனை புழுதியிலிருந்தும் அவர் தூக்கி விடுகிறார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம அற்பமான சூழ்நிலையில காணப்பட்டாலும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மீது அவர்களை கட்டு அவர்களை உயர்த்தினதா நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிறமையான வேலையில நாம் அந்த மேட்டுமையான போக்கு ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமே ஆனால் தயவாய் அது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில மேவி போஷித் தன்னை குறித்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, செத்த நாயை போல் இருக்கிற என்னிடத்துல நீங்க இறக்கம் காட்டினதுக்கு நான் நிம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்படிப்பட்ட நிலைமையில திறமையான வேலையில கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வசனத்தின்படியாக நாம் நம்முடைய அற்பமான சூழ்நிலையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக உண்மையான நாட்களை விசுவாச வாழ்க்கைய அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குனே, கஷ்டத்தில் இருக்குனே, பாடுகள் இருக்குனே, போராட்டத்தில் இருக்குனே, வறுமையில் இருக்குனே என்று நாம் சொல்லாதபடிக்கு கர்த்தர் அந்த அற்பமான ஜனங்களையும் மக்களையும் ஆண்டவர் நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவனாக அவர் இருக்கிற நிலைகளிலிருந்து அவர் உயர்த்தக்கூடிய தேவனாக நம்முடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த அருமையான இந்த மாலை பொழுதில கேட்ட இந்த வார்த்தைகள் நம்மோடும் கூட நம் அனைவரோடும் கூட அது தங்கி அது நம்ம இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. குறிப்பாக இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்ததான சகோதரிக்கு ஆண்டவருடைய நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவரையும் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக வருகிற நாட்கள் இன்னும் அதிகமான மேல வேதத்தை தியானிக்கும்படியாக அநேக ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் பலப்படுத்துவாராக. அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவையான கிருபையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் பலப்படுத்துவாராக. தருமையான நேரத்துல நம்ம கேட்ட செய்தியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து நமக்கு ஒரு சில மணித்துளிகள் இருக்கு. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க. ஆனாலும் நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதற்காக அந்த ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புகளை மட்டும் ஜெபித்து இந்த கொடுக்க நிறைவு செய்யலாம். குறிப்பாக நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக தருமையான நாட்கள்ல நமக்கு இஸ்ரேல், ஈரான், அதே போல அமெரிக்கா தேசத்துல நடைபெற்று கொண்டிருக்கிற போர் சூழல் இந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தல. ஆனா இப்ப உலக நாடுகள் முழுவதுமாக அத்தியாவசிய பொருட்களுடைய அந்த அந்த டிமாண்டு இருக்கிறதுனால அது உலக நாடுகளுக்கு முழுவா இன்க்ளூட் நம்மளுடைய குடும்பங்கள் வரைக்கும் அந்த அவருடைய தாக்கம் வந்துருச்சு. ஸோ அதனால தேவனுடைய அந்த வருகைக்கான காரியங்களை ஒரு நாளும் ஒருபோதும் நம்ம தடுத்து நிறுத்தி விட முடியாது. ஆனாலும் அதனுடைய வீரியம் குறைவதற்காக நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதனால அந்த ஒரு காரியத்தை நம்ம இந்த அருமையான வேலை ஜெயிப்போம். குறிப்பாக மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் இதனால பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருளான இந்த பெட்ரோல், டீசல், அதே போல சமையல் எரிவாயு, இந்த கமர்ஷியலா இந்த ஹோட்டல்கள்ல அந்த விற்கப்படல அந்த கமர்ஷியல் சிலிண்டர் எல்லாத்துக்குமே என்ன ரொம்ப கொஞ்சம் டிமாண்ட் ஆயிருக்கு. அதனால ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு காரியத்தை நினைவு கூர்ந்து கர்த்தர் கிருபையாய் மனம் இறங்கி இந்த போருக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்தும்படியாக நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான கனகா சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ண முடியுங்களா? ஜெபம் பண்றேன் பிரதர். ஓகே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த இரவு வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே, எல்லாரும் தூரமா இருந்தாலும் கர்த்தாவே இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக எல்லாரும் ஒன்றிணைந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே, நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் தருவேன் என்று சொன்னீரே ஏசப்பா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறதான கர்த்தாவே அந்த போருக்காக அந்த யுத்தத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. அப்பா உம்முடைய வருகை கர்த்தாவே வாசல் அருகே வந்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே அதற்கெல்லாம் எங்களை பாத்திரவான்களாக எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஈரானுக்கு நடந்திருக்கிறதான அந்த யுத்தத்துல கர்த்தாவே எத்தனையோ சேதங்களும் பிரச்சனைகளும் கர்த்தாவே எத்தனையோ பேர் அழிந்திருப்பாங்க. ஆண்டவரே உயிர் பலி ஆயிருக்கும் கர்த்தாவே. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எதற்காக உம்முடைய சித்தத்தை நடத்தினீரோ கர்த்தாவே இசப்பா, அந்த சித்தம் கர்த்தாவே நன்மையாகவே முடியத்தக்கதாக ஆண்டவரே அந்த பகுதி ஜனங்கள்ல மீதம் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக பாவத்திலிருந்து விடுதலையாகி இந்த ஆண்டவரையே உண்மையான தேவன் என்று கர்த்தாவை முழுவதுமாய் விசுவாசிக்கிறவர்களாக மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஒரு ருசியாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. அதே போல சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த யுத்தத்தினால கர்த்தாவே எத்தனையோ கர்த்தாவே பெட்ரோல் பற்றாக்குறையினாலையும் ஆண்டவரே டீசல் பெட்ரோல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமையல் எரிவாயு இந்த மாதிரி கர்த்தாவே ஹோட்டல்ல சமைக்கிறதான அந்த சமையல் எரிவாயுனால ஆண்டவரே ஸ்தோத்திரம் தட்டுப்பாடு ஏற்படுங்கிற அபாயமும் இருக்கிறதுனால கர்த்தாவே அந்த ஆபத்தை கொடுத்ததுக்கு கர்த்தாவே இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த பிரச்சனைகள் எங்களுடைய பகுதிகளுக்கும் ஆண்டவரே சமீபமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஆனாலும் கர்த்தாவை நோக்கி பார்க்கிற ஜனங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் விற்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி உடைய வேத வசனத்தின்படியாக அப்பா நாங்கள் யாவரும் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே இசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் உண்மையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இந்த பற்றாக்குறை ஏற்படாத வண்ணம் ஆண்டவரே யாவருக்கும் சம்பூரணமாய் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எந்த ஒரு தட்டுப்பாடுகளும் குறைவுகளும் இல்லாம கர்த்தாவே நீர் எல்லாரையும் கர்த்தாவை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன உடைய வேத சத்தியத்தின்படியாக அப்பா இது அப்படியாக உண்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கும் மற்றுள்ள எல்லாருக்கும் கர்த்தாவே இந்த தட்டுப்பாடுகள் இல்லாம நீர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. அப்பா உடைய வருகையை கொடுத்து மிகுந்த பயமா இருக்கிறாச்சா ஆண்டவரை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. ஆண்டவரை நாங்கள் யாவரும் உண்மை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம் கர்த்தாவே. ஆனாலும் நாங்கள் இன்னும் உறுதியா இருக்குமாங்கிற பயம் எங்களுடைய மனசுல இருக்கு ராஜா. நீர்தாமே ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிதபித்துக் கொண்டு எங்களுக்காக பேசுகிற தேவன் ஆண்டவரே. எங்களை இன்னும் கர்த்தாவை ரட்சிப்புக்குள்ள இன்னும் நாங்கள் கர்த்தாவை விசுவாசத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தாவை பூரணப்பட்டவர்களாக உடைய ரகசிய வருகைகளை எதிர்கொண்டு வருகிற புத்தியுள்ள கன்னிகைகளாக நாங்கள் யாவரும் திகழ எங்களுடைய சபையை முழுவதுமா என் தேவன் ஆண்டவரே அப்படியே உடைய ரகசிய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்படி ஒரு ஆண்டவரே ரகசிய வருகை இருக்குமே ஆனால் கர்த்தாவே எங்கள் யாவரையும் கர்த்தாவை பரிசுத்தத்தோடு நாங்கள் ஜொலிக்க கர்த்தராகிய தேவனே நீர் எங்களை எல்லாவரையும் அப்படியாக நீர் கர்த்தாவை மாற்றும்படிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. அப்பா இன்னும் அதிகமாய் நாங்கள் மற்றுள்ள ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் தகப்பனே எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களானாலும் மற்றுள்ள எல்லா ஜனங்களையும் ஆண்டவரை பார்க்கிற ஜனங்கள் பேசுகிற ஜனங்கள் யாவருக்கும் கர்த்தாவுடைய சுவிசேஷத்தை ஒரு வார்த்தையாவது நாங்கள் அவர்களுக்கு சொல்லவும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் அந்த ஆத்துமா கர்த்தாவே அந்த நரகத்துக்குள்ளா கடந்து செல்லாதபடிக்கு மனம் திரும்ப வேண்டுமா நம்முடைய சமூகத்துல வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது அப்படியாக கூட ஆண்டவரை எந்த ஒரு பஞ்சங்களும் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஆண்டவரை பெட்ரோல் டீசல் எந்த பிரச்சனைகளும் இல்லாம எல்லாவற்றையும் சுமூகமாய் கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்படியாக செய்கிற தேவனா இருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே ஜெபத்தை கூட உங்களுடைய சமூகத்துல ஏறெடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு பதில் தாடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தர்மையான ஜெப குறிப்புக்காக பாரத்தோடு ஜெபித்த சகோதரிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி. தொடர்ந்து தர்மையான வேலையில அதி அவசரமான ஜெப குறிப்பாக தர்மையான நாட்கள்ல நம்முடைய பிள்ளைகளும் அதே போல சபையை சார்ந்த அநேக பிள்ளைகளும் அந்த 12th குறிப்பாக 10th எக்ஸாமோடு எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை அதே போல் நல்ல ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அதே போல் இந்த மாதிரி எக்ஸாம் டயத்தில் இந்த வெயிலின் தாக்கத்தினால அநேக பிள்ளைகள் ஒரு சில பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் மற்ற காரியங்கள்லாம் உடல் சௌரியத்தை இழந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம மத்தியில் இணைந்திருக்கிறதான 12th எக்ஸாம் எழுதக்கூடிய திவ்யா, பூஜா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீரப்பட்டு இந்த மாதிரி பொண்ணு வருவாங்க, அந்த பொண்ணு பேர் தெரியல. அதே போல் ஐஸ்வர்யான்ற பொண்ணு நாய்க்குடியில் எழுதுறாங்க. ஸோ அந்த பிள்ளைகளுக்காக அதே போல் 10th ஆராதனா இந்த பிள்ளை எழுதுறாங்க.
ஸோ இந்த பிள்ளைகளுடைய இந்த படிப்பிற்காக, அதே போல எதிர்கால வாழ்க்கைக்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு காரியத்திற்காக நாம் யாராவது பாரத்தோடு ஜெபித்து வேறு ஏதாவது அவசர ஜெப குறிப்பு இருந்தாலும் சொல்லலாம். குறிப்பாக வேற ஏதாவது சொல்லுங்களா பிரதர்? இந்த முருகையா பிறந்த மனைவி இறந்து இன்னைக்கு 5 மணிக்கு தான் அடக்கம் பண்ணி இருக்குது. துக்கத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக செபிப்போம். அது எம்ஜி ஜான் அவர் இறந்த அந்த குடும்பத்துக்காக, இப்படி பல குடும்பங்கள் இப்படி மரணத்தினால் துக்கத்தோடு காணப்படுறாங்க. அவங்களுடைய ஆறுதலுக்காகவும் செஞ்சவீங்க. சரி, ஓகே. கேட்ட இந்த ஜெப குறிப்புக்காக குறிப்பாக சகோதரர் முருகையா அவருடைய மனைவி பங்கஜம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துல காலை தினத்துல அவங்களுக்காக, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாட்கள் எம்ஜி ஜான் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும், அதே போல இந்த 10th + 2 எக்ஸாம் எழுதக்கூடிய நம்ம அதிகமாக ஜெபிக்கிறார்கள். இதுவாக நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான இந்த போக்கோ, இந்த போன் யாரது போக்கோல இணைஞ்சிருக்காங்க. யாருடைய ஹலோ அண்ணா தரணீஷ் அவங்க ஜெபம் பண்றீங்களா? பண்ணுமா? ஹலோ ஜெபம் பண்றீங்களா? பண்றாங்கண்ணா. பண்ணுங்க, இப்பதான் கேக்குது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, ஏசப்பா இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே ஏசப்பா, அந்த இறந்து போனவங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, அவங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து அருளும். ஆண்டவரே ஏசப்பா, நீர் சொல்லியிருக்கீங்க மறித்தவராகவே இருக்கட்டும், நீர் எல்லோரும் என்னோட பின்னாடி வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, அது போல அவங்க குடும்பத்துல எல்லாரும் ஆண்டவரே உங்களை நோக்கி வரணும். ஆண்டவரே ஏசப்பா, அவங்க ரட்சிக்கப்படும், அவங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து அருள வேண்டும். ஆண்டவரே ஏசப்பா, அவங்க இறந்து போனவங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க ஆத்மா பரலோகத்திற்கு வரும்படியாக நீர் உதவி செய்யும். ஆண்டவரே ஏசப்பா, நீங்க பரமபிதாவிட்ட பேசும். ஆண்டவரே ஏசப்பா, அவங்களும் விசுவாசிகளாக தானே இருக்கணும். ஆண்டவரே ஏசப்பா, ஏசப்பா நாங்களும் மறுத்த பிறகு அவங்க கூட நாங்களும் வந்து பேசணும். ஆண்டவரே ஏசப்பா, அவங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து அருளும். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே சவுளை நீர் பவுலாக மாற்றினீர் தேவன். ஆண்டவரே ஏசப்பா, எல்லாத்தையும் நீர் வாய்க்க பண்ணிக்கிற தேவன். ஆண்டவரே ஏசப்பா, அது போல அந்த குடும்பத்துக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து அருளும். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று நீர் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே ஏசப்பா, அந்த குடும்பமும் உங்களை நோக்கி கூப்பிடும். ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்யணும். ஆண்டவரே ஏசப்பா, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து அருளும். ஆண்டவரே ஏசப்பா, அவங்க காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணும் சாமி. ஆண்டவரே, அது போல எத்தனையோ குடும்பத்துல எத்தனை பேர் வருத்தத்தோட இருப்பாங்க சாமி. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க ஏசப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமிக்கிறவரே, நீர் எல்லோரும் எங்கள் இடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே ஏசப்பா, அது போல எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே விசுவாசிகளாக மாறணும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, எல்லார் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தாரலும். ஆண்டவரே ஏசப்பா, இந்த 10th + 2 எக்ஸாமுக்காக கூட ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே கர்த்தாவே, அவங்களுக்கு நல்ல நாணத்தை தாரும் சாமி. ஆண்டவரே, அவங்க படிக்கிற கொஸ்டின் பூரா ஆண்டவரே, பதில் பூரா ஆண்டவரே, அந்த கொஸ்டின்ல இருக்கிற பதில் பூரா அவங்களுக்கு வரணும். ஆண்டவரே ஏசப்பா, அவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக கூடாது. ஆண்டவரே, அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே ஏசப்பா, அவர்களுக்கு நாணத்தை தாரும். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே, சீயோன்ல இருந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். ஆண்டவரே, நீர் எல்லா பிள்ளைகளுக்கும் கூடவே இருந்த ஆண்டவரே ஏசப்பா, அவங்களுக்கு எக்ஸாம் எழுத நீர் உதவி செய்யும். ஆண்டவரே ஏசப்பா, அவங்க மறந்திருந்தாலும் ஆண்டவரே, நீர் ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிறுத்த நீர் உதவி செய்யும். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே, நீர் சவுளை பவுலாக கூட மாற்றினீர். ஆண்டவரே ஏசப்பா, அந்த பிள்ளைகளையும் நீர் மாற்றும். ஆண்டவரே, ஆண்டவரே, அவங்க படிக்காம இருந்தா கூட அவங்களுக்கு நாணத்தை தாரும். ஆண்டவரே ஏசப்பா, அவங்க நல்ல ஒரே மனநிலைய படிக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே ஏசப்பா, அவங்க அம்மா அப்பா அவங்க ஆண்டவரே எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவரே அவங்கள படிக்க வச்சிருப்பாங்க. ஆண்டவரே ஏசப்பா, அந்த பிள்ளைகளுக்கு எந்த சிந்தனைகள் அவங்க படிப்புல மட்டுமே கவனம் செலுத்தும்படியாக நீர் உதவி செய்யும். ஆண்டவரே ஏசப்பா, உங்களால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை அவங்க மேல் வெய்யும். ஆண்டவரே ஏசப்பா, எல்லா குடும்பங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களுக்காகவும் உதவி செய்யும், எல்லா குடும்பங்களுக்காகவும் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்கின்ற நல்ல பிதாவே, ஆமீன். ஆமென். அருமையான மாலை பொழுதுல நம்முடைய
உலகத்தின் அநேக காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை நோக்கி துதிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக, குறிப்பாக ஒரு சில அவசர ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். குறிப்பாக இந்த நாளில் இணைந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த அருமையான நேரத்தில் உடன்தரும் சகோதர சபையின் சார்பாக வாழ்த்துதலின் நன்றியின் தெரிவித்துக்கிறோம். கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.